M ஈக்குவல் டு M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 1.5 அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 11 சம்ஸ் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே இண்டிசஸ் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம சால்வ் பண்ணக்கூடியது. ரைட், முதல்ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 64 to the power 1/2 அப்படின்னு இருக்குது. ரைட், அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. a to the power m, அதுக்கு பவர் n வந்திருக்கு. a to the power m to the power n அப்படின்னா இதுக்கு பேர் பேஸ், இதுக்கு பேர் பவர். பவருக்கும் திருப்பி பவர் வந்துருந்துச்சு அப்படின்னா பேஸை அப்படியே எழுதிக்கிட்டு அந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். m into n அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம் போட போகிறோம். முதல்ல 64 பவர் 1/2. இந்த டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கு. அப்போ 64 பவர் 2 வர மாதிரி எழுதணும். 64 பவர் 2 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா 8 ஸ்கொயர் எழுதலாம். 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 into 8 அப்படின்னு அர்த்தம். 8 into 8 64 வந்துடும். அப்போ 64 நான் 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதுக்கு மேலே பவரில் 1/2 வந்திருக்கு. அடுத்தது இங்கே இருக்கிறது மாதிரி பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். பேஸ் அப்படியே எழுதிக்கணும். பேஸுங்கிறது 8 into 8 பவர் 2 into 1/2. பவரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஒரு எனக்கு 8 பவர் 1 கிடைக்கும். 8 பவர் 1 அப்படின்னா சிம்பிளாக 8. ஸோ அப்போ 64 பவர் 1/2 அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? எனக்கு 8 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 8 ஸ்கொயர்னு எழுதுறோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 2. அப்போ 64ஐயும் பவர் 2 வர மாதிரி எழுதணும். அப்படி எழுதியிருக்கேன். அடுத்த சம் ரெண்டாவது சம் 32 to the power 1/5. இப்போ டினாமினேட்டரில் எனக்கு இங்கே 1/5ல 5 இருக்கு. அப்போ 32வை பவர் 5 வர மாதிரி எழுதணும். ரொம்ப சிம்பிள். எப்படின்னா 32வை 2ஆல் டிவைட் பண்ணுங்க 16, திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்க 8, திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்க 4, திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்க 2. அப்போ 32னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 பவர் 5 to the power 1/5. ஸோ 32வை பவர் 5 வர மாதிரி எழுதியாச்சு. அடுத்தது பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 1/5. இங்கே பவரையும் எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறோமோ அதே ரூல் தான் இங்கேயும். இந்த 5வும் இந்த 5வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 பவர் 1 இருக்கு. 2 பவர் 1 2. அவ்வளோதான் அர்த்தம். அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின். 125 பவர் 1/3 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அப்போ 125 பவர் 3 வர மாதிரி எழுதணும். ஸோ 125 இருக்கு. 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 5s are 10, பேலன்ஸ் 2. 25னா 5 5s, திருப்பி 5 போட்டிங்கன்னா 5. ஸோ அப்போ 125 அப்படிங்கிறது என்ன எழுதலாம்? நான் 5 பவர் 3ன்னு எழுதலாம். டு த பவர் 1/3. திருப்பி பவரையும் மல்டிப்ளை பண்ணணும் அந்த ரூல் படி. அப்போ 5 பவர் 3 into 1/3. 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். 5 பவர் 1 கிடைக்கும். சிம்பிளா 5. அப்போ 125 பவர் 1/3 வேல்யூ சிம்பிளா என்ன கிடைக்குது? எனக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது மூணாவது சம். அடுத்தது நாலாவது சம். 9 பவர் 3/2. இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது.
அப்போ 9 பவர் 2 வர மாதிரி எழுதணும். ஈஸியாக எழுதிடலாம். 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. 3 ஸ்கொயர் 9 இல்லையா? டு த பவர் 3/2. பவருக்கு பவர் வந்துச்சா பவரையும் மல்டிப்ளை பண்ணணும் அந்த ரூல் படி. இப்போ 3 பவர் 2 இன்ட்டு 3/2. 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். 3 கியூப் கிடைக்கும். 3 கியூப் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு அர்த்தம். 3 தடவை 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னா 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 32 பவர் 2/5. ஸோ டினாமினேட்டரில் 5 இருக்கு. அப்போ 32 பவர் 5 வர மாதிரி எழுதணும். ரெண்டாவது சம்ல எழுதியிருப்போம் இல்லையா? 2 பவர் 5 the whole power 2/5. 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணு. 5 into 2/5. 5வும் 5வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர் கிடைக்கும். 2 ஸ்கொயர் அப்படின்னா ஆன்சர் 4. அப்போ 32 பவர் 2/5 சிம்பிளிஃபைடு வேல்யூ எனக்கு என்ன வருது? 4 கிடைக்குது. அடுத்தது 16 பவர் 3/4. 6th சம் போட போறோம். 16 பவர் 3/4. ஸோ டினாமினேட்ல 4 இருக்கு. அப்போ 16 பவர் 4 வர மாதிரி எழுதணும். 2 பவர் 4 the whole power 3/4. 2 power 4 into 3/4. பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2வும் 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 பவர் 3 கிடைக்கும். 2 கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பவர் 3னா 2 into 2 into 2. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 ஆன்சர். ஸோ அப்போ 16 பவர் 3/4 சிம்பிளிஃபைடு வேல்யூ 8. ஸோ நம்ம 6th சம் போட்டாச்சு. அடுத்தது 7th சம். இந்த 7th சம் வரும்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. a to the power -m அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பவர் மைனஸா இருக்குது அப்படின்னா அதை பிளஸ் ஆக்கிறதுக்காக 1/a to the power m அப்படின்னு எழுதிப்பாங்க. டினாமினேட்டர்ல போய் எழுதிப்பாங்க. டினாமினேட்டர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல எழுதிப்பாங்க. அதுபடி எழுத போறோம். இப்போ 125 to the power -1/3. ஸோ இந்த மைனஸை பற்றி நம்ம அப்புறமே பார்ப்போம். டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அப்போ 125 பவர் 3 வர மாதிரி எழுதணும். ஏற்கனவே எழுதியிருப்போம் 3வது சம்ல 5 பவர் 3 to the power -1/3. 5 பவர் 3 into -1/3. பவரையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரூல். அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். 5 பவர் -1 கிடைக்கும். ஸோ பவர்ல மைனஸ் வந்து அதை டினாமினேட்டர்ல எழுதுவோம். அப்போ 1/5 பவர் 1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ 1/5. 5 பவர் 1னா 5ன்னு அர்த்தம். இதுதான் இதனுடைய சிம்பிளிஃபைடு வேல்யூ. இதுல இந்த 2 ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது 7வது சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம். 8th சம்ல வரும்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு சேர்ந்துடும். அதையும் பார்த்துக்கங்க. a பவர் m into a பவர் n ஒரே பேஸ் ப்ராடக்டா இருக்குது அப்படின்னா அந்த பேஸை அப்படியே எழுதிக்கிட்டு பவர்ஸை ப்ளஸ் பண்ணணும். ஸோ m + n அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது a பவர் m into a பவர் nனா a பவர் m + n. அந்த பேஸ் ஒன்னா இருந்து ப்ராடக்டா இருக்கும்போது அந்த பேஸ் அப்படியே எழுதிக்கணும், பவர்ஸை ப்ளஸ் பண்ணிக்கணும். அந்த ரூலை இங்க அப்ளை பண்ண போறோம். 8th சம் 2 பவர் 2/3 into dot to chat into 2 பவர் 1/5. பேஸ் சேமா இருக்கு, 2 ப்ராடக்டா இருக்கு. அப்போ 2 பவர் எழுதிட்டேன். இது ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணணும். 2/3 + 1/5 2 பவர். ஸோ இங்க இந்த இந்த பவர்ல பாருங்க 2/3 + 1/5 இருக்கு. இதுதான் பவர்ல இருக்கு.
இது ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற டினாமினேட்டராக இருக்கு. அப்போ நான் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 × 5 எவ்வளவு? 15. ஸோ முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணு. 5 × 2 10, ப்ளஸ் குறிக்கு ப்ளஸ் குறி. 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 2 பவர் 13/15. அவ்வளோதான். ஸோ நம்ம 2 வந்து பவர் 15 வர மாதிரிலாம் எழுதவே முடியாது. ஸோ இதுதான் இதனுடைய சிம்பிளிஃபைடு வேல்யூ. 2 பவர் 13/15 அப்படிங்கிறது இதை விட இது இன்னும் சிம்பிளிஃபைடு ஃபார்மாக இருக்கும். இது வந்து 8th சம்முக்கான ஆன்சர். புரியுதா? அடுத்தது 9th சம் போக போகிறோம். 9th சம் போகும்போது இன்னும் ஒரு ரூல் வந்துடும். 9th சம் வரும்போது இன்னும் ஒரு ரூல் வந்துடும். என்ன அப்படிங்கிறது பாருங்க. a/b ஹோல் பவர் m. ஒரு ஃபிராக்ஷன் வந்திருக்கு, பவர்ல m இருக்கு அப்படின்னா இந்த பவர் நியூமரேட்டருக்கு உண்டு, டினாமினேட்டருக்கு உண்டு. அப்ப a/m/b/m அப்படி எழுதிக்கணும். ஸோ அந்த ரூல் படி நம்ம இதை எழுத போறோம். 9th சம் 1/3/3 to the power 7. ஸோ இங்க இருக்க மாதிரியே. அப்போ இந்த பவர் 7 நியூமரேட்டருக்கு உண்டு, டினாமினேட்டருக்கு உண்டு. அப்போ 1/7 divided by 3/3 to the power 7. 1/7 ஒன்னுடைய பவர் எது வந்தாலும் அதனுடைய ஆன்சர் 1 தான். பை 3 பவர். இங்க பாருங்க, இந்த ரூல் படி பவருக்கு பவர் வந்துருந்துச்சுன்னா பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா? அதே மாதிரி பவருக்கு பவர் வந்திருக்கு. அப்ப 3 × 7 1/3 பவர். 3 × 7 எவ்வளவு வரும் எனக்கு? 21. ஸோ இதுதான் இந்த 1/3/3 to the power 7 அப்படிங்கிறதுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஸோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியாக ரூல் அப்ளை பண்ணிக்கிறது. புரியுதா? நெக்ஸ்ட் 10th சம். (11^1/2 by 11^1/4). ஸோ இதுலேயும் ஒரு ரூல் அப்ளை ஆகிடுது பாருங்க. a/m/a/n ஒரே பேஸ் டிவிஷனாக இருக்குது. ஒரே பேஸ் டிவிஷனாக இருந்தது அப்படின்னா அந்த பேஸை அப்படியே எழுதி பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கங்க. பேஸை அப்படியே எழுதிக்கணும், பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். எப்படி ப்ராடக்டாக இருந்தால் பவர்ஸை ப்ளஸ் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி டிவிஷனாக இருந்தால் பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே ரெண்டுலையுமே பேஸ் 11 தான். இங்கே பவர் 1/2, இங்கே பவர் 1/2. ஸோ 11 பவர் பேஸ் சேமாக இருக்குது, டிவிஷனாக இருக்கும்போது பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். 1/2 மைனஸ் 1/4. 11 பவர். 1/2னா ஹாஃப், 1/4னா குவார்டர். ஹாஃப்ல குவார்டர் போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? எனக்கு குவார்டர் வந்துடும். 1/4. ஸோ 11 பவர் 1/4. ஹாஃப்ல 1/4 போயிடுச்சுன்னா 1/4 கிடைக்கும். அரையில கால் போயிடுச்சுன்னா கால் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் இதனுடைய சிம்பிளிஃபைடு வேல்யூ. ஸோ அடுத்தது 11th சம். (7 power 1/2 into 8 power 1/2). எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ஸோ இங்க இருக்கிற மாதிரி இந்த ரூல் படி a into b whole power m அப்படின்னா அது எப்படி எழுதுவோம்? a/m into b/m. ஸோ இது ரெண்டு ஃபேக்டர். இந்த பவர் m ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு உண்டு, செகண்ட் ஃபேக்டருக்கும் உண்டு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதுவோம், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுத முடியும். ஸோ a/m into b/mனா ஒரே பவர் தானே, ப்ராடக்டா இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே ப்ராடக்டா எழுதிக்கலாம். அதே ரூல் படி a/m into b/mனா a into b to the power m எழுதுவோம். இங்க பாரு, a/m into b/m அப்படின்னா a into b க்கு பதில் 8 to the power m 1/2. ஒரே பவரா இருக்கிறதுனால 7 into 8 எவ்வளவு? 56 பவர் 1/2. இதுதான் இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஸோ எக்ஸசைஸ் 1.5 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம்.
ஸோ நம்பர் சிஸ்டத்தில் இருக்க சம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது சம்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா சம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். MBAவுக்கு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸுக்கு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ், எல்லா டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனால் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுக்குமே எடுத்துகிட்ருக்கோம். அதாவது CBSEக்கு எடுத்துகிட்டு இருக்க மாதிரியும் ஸ்டேட் போர்டுக்கு, ICSE போர்டு எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் அதை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய போர்ஷனையும் நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ரா சம்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.